அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு தேவ குருவோடு இணையும் சூரியனால் ஒளிமயமான எதிர்காலத்தை பெறப்போகும் கும்பராசி. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்கள்ல என் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் பணவரவு, பதவி உயர்வு தரும் வழிபாடாக இந்த சூரிய வழிபாடு அமைகிறது. சூரிய பகவானே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் ஆற்றலை தரக்கூடியவர் ஆவார். ஆதித்யன், ரவி, பாஸ்கரன், கதிரவன், மித்ரா உள்ளிட்ட பல பெயர்களால் இவர் அழைக்கப்படுகிறார். இந்து மதம் மட்டுமின்றி புத்தம் மற்றும் ஜெயின மதத்தினரும் சூரியனை தெய்வமாக வழிபடும் வழக்கத்தை கடைபிடிக்கிறார். 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் பவனி வரும் சூரிய பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டே மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது, நவகிரகங்கள்ல தலைமை கிரகமாக போற்றப்படும் சூரிய பகவானுக்குரிய கிழமையாக ஞாயிற்றுக்கிழமை கருதப்படுகிறது. ஒருவருடைய வாழ்க்கையில் பணம், பதவி, பெயர், புகழ், அதிகாரம், அரசு அந்தஸ்து ஆகிய யோகங்கள் அமைய வேண்டும் என்றால் அதற்கு அவருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அருள் நிறைந்திருந்தால் மட்டும் கிடைக்கும். அப்படி ஞாயிற்றுக்கிழமையில் விரதமிருந்து சூரிய பகவானை வழிபடுவதால் சூரியனுடைய அருளும் எதிரிகளை வெல்லும் பலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அப்படி சூரிய பகவானை நாம் எப்படி வழிபட வேண்டும், வழிபடுவதற்கான விரத முறைகள் என்ன என்று பார்க்கும்போது, சூரிய பகவானை விரதமிருந்து வழிபட நினைப்பவர்கள் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீராட வேண்டும். பூஜை செய்யும் இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். அர்ச்சனைக்கு ஒரு தட்டை தயார் செய்து அதில் கொஞ்சம் அரிசி, குங்குமம், சிவப்பு நிற மலர்கள், ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை வைத்துக் கொள்ள வேண்டும். விளக்கை ஏற்றி கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய சொம்பில் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபட்டு கொண்டே அந்த அர்ச்சனை தட்டி மீது தீர்த்தம் போல தெளிக்க வேண்டும். பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும். குறிப்பாக வெல்லம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம். அதன் பின் மாலை வரை தண்ணீர், பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது. காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் விரதம் இருந்துவிட்டு மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிட்டு விட வேண்டும். ஒருவேளை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக சாப்பிடவில்லை என்றால் கட்டாயம் அன்றைய நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது. அடுத்த நாள் சூரிய உதயத்திற்கு பின்னர் தான் சாப்பிட வேண்டும். இப்படி சூரிய வழிபாடை நாம் மேற்கொள்வதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று பார்க்கும்போது, சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு ஆயுள் நீடிக்கும். கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது. முகத்தில் வசீகரம் உண்டாகும். சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். அதே போல துஷ்ட சக்திகள், செய்வினை, மாந்திரிகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது. தன்னை எதிர்க்கும் எதிரி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதமாகும். இந்த விரத ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இருந்து வழிபடுபவர்கள் வாழ்வில் மிக பெரிய யோகத்தை சந்திப்பார்கள் என்பது ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி பாக்கியாதிபதி சுக்கிரன் 3ல் பலமாக வீற்றிருக்கிறாருங்க. 5ஆம் இடத்தில் குரு மிகச்சிறந்த
அந்த 2 சுப கிரகங்களும் வலுவோடு இருப்பதால எத்தகைய பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கோட்டை போல காக்கப்படுவீங்க. இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் பணப்பிரச்சனை என்பது இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. சற்று பாதுகாப்பாக உணரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் என்ன வந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நினைப்பு வருங்க. அதே போல் யாரோ ஒருவர் ஆபத் பாந்தவர் போல வந்து உங்களுக்கு நல்லது செய்வாங்க. எங்கிருந்து வரார்கள், எப்படி வந்தார்கள் என்று யோசிப்பதற்கு முன்னர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை அவர்கள் செய்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை, குடும்பத்தில் விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகம் நிறைந்த தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குது. அதே போல உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க. இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு இணைந்திருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விட பெரியவர்கள், அனுபவசாலிகள் உங்களுக்கு உதவுவாங்க. இனிமையான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மாணவ மாணவிகள் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. என்னதான் நீங்கள் 7.5 சனியினுடைய பிடியில் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் அந்த பிரச்சனைகள், சனி பகவானால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் அனைத்துமே நீங்கி முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ராசி மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. ராகு சனி ராசியில் இருக்க, செவ்வாய் கேது ராசியை பார்க்க வேறு வில்லங்கம் வேண்டாங்க. எதிர்பாராத அவமானம் தரும் வாய்ப்பு இருக்கு என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில வார்த்தைகளால் வெளியில் இருந்து வந்தாலும் நீங்கள் சற்று பொறுமையுடன் கையாளுங்க. இப்பொழுது உங்கள் மீது வீசப்படும் அனைத்து பேச்சுக்களையும் பொறுமை, நிதானம் என்னும் ஆயுதத்தால் எதிர்கொள்ளுங்க. உடனுக்குடன் உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதை தள்ளி போடுங்க. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை சிந்தித்து ஆலோசித்து மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு இந்த சூரிய பயிற்சி காலகட்டங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று வாருங்கள். ராகு காலத்தில் விலகு போட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கிறது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.